மெச்சூராக பிஹேவ் பண்ணுறது எப்படி? இந்த கொஷினை மோஸ்ட்லி பொண்ணுங்க தான் பசங்கிட்ட சொல்லுவாங்க, பசங்க சொல்ல மாட்டாங்க பொண்ணுங்கிட்ட. ஏன்னா பசங்களுக்கு வந்துட்டு பொண்ணுங்க க்யூட்டாக சைல்டிஷாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ இந்த விஷயம் நான் சொன்னது கரெக்டாக தப்பான்றது எனக்கு தெரில, பட் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்பர் 1, இது நிறைய பேர் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க, ஆக்செப்ட் த ரியாலிட்டி. என்ன நடக்குதோ அதை ஆக்செப்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் பற்றி நினைக்காதீங்க, பாஸ்ட்டை பற்றி நினைக்காதீங்க. இப்போது என்ன இருக்குது அதை பற்றி நினைங்க. அவள் என்னை விட்டு போயிட்டா, இவன் என்னை விட்டு போயிட்டா, அந்த மாதிரி நினைக்காதீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்காகவும் இருப்பாங்க டெஃபினட்டாக. அண்ட் நம்பர் 2, மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் ஜோக்கர் ஆகாதீங்க. இப்போ இது ட்ரெண்டாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜோக்கர் ஆகிட்டு மற்றவங்கள சிரிக்க வைக்கிறீங்க. பட் இதனால் உங்களை வந்துட்டு அவங்க ஒரு மெயினான பர்சனாக பார்க்க மாட்டாங்க, ஒரு ஜோக்கராக தான் பார்ப்பாங்க. அண்ட் நம்பர் 3, இந்த விஷயம் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும், அது அல்ற சுச்சுவேஷனாக இருந்தாலும் இல்லைன்னா கோபப்படுற சுச்சுவேஷனாக இருந்தாலும், கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க எந்த மாதிரி ஆளுன்ட்டு நமக்கு தெரியாமல் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு மூவிக்கு ரிவ்யூஸ் பார்த்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ நானும் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன், அந்த மூவி நல்லா தான் இருக்கும், பட் ரிவ்யூஸ்னால அந்த மூவியே ஃப்ளாப் ஆகிடும். ஸோ இதனால தான் மற்றவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்ட்டால நீங்கள் ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க எப்படின்ட்டு நீங்கள் பழகி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி ஒன்று வரும்.